பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் என்ன சொன்னா, அஸ்வதி மகம் மூல நட்சத்திரத்தை யாருமே மறந்துடாதீங்க. அதுல பிறந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அதான் அந்த அஸ்வதி மகம் மூல நட்சத்திரங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவங்க அலி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பது நல்லதா அப்படின்னா, பிதிரு தோஷம் உடைய நட்சத்திரம். இந்த மூணுமே பிதிரு தோஷம் உடைய நட்சத்திரம், குலதெய்வ தோஷம் உடைய நட்சத்திரம். குலதெய்வ தோஷம் உடைய நட்சத்திரம் பிதிர் வழிபாட்டில் ஒரு காலத்தில் பிரச்சனை ஏற்பட்டதனால் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடைய நட்சத்திரம் என்றெல்லாம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு கிரகம் இருந்தா எப்படி இருக்கும்? கிரகம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நல்லா இருக்குமா அல்லது நல்லா இருக்காதுன்னா கசக்கி எடுக்கும். கசக்கி எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, இதுல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒருத்தர் சிம்ம ராசியில போய் பிறந்துட்டாரு, ஒருத்தர் மேச ராசியில போய் பிறந்துட்டாரு, அல்லது தனுர் ராசியில மூல நட்சத்திரம், அதுல அசுபதி, இதுல மகத்துல போய் பிறந்துட்டாருன்னா, உங்களுக்கு எப்பயுமே ஆபத்து என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் காப்பாற்றுவதற்கு ஒருத்தனை கொடுத்துருப்பாங்க. ஆபத்து எவ்வளோ நீங்க ஒரு சங்கடமான இடத்துல சிக்கிக்கிட்டாலும் கடைசியில யாதோ ஒருத்தர் என்ன சொன்னா, முகம் தெரியாத ஒரு நபர் காப்பாற்றுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த நட்சத்திரங்களில் போய் ஏன் பிறக்கிறோம் அப்படின்னா, உங்க வீட்டுல தர்மம் செய்யல. இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க வீட்டுல தர்மம் இருக்காது. தர்மம் இருந்திருந்தால், முன்னோர்கள் தர்மம் பண்ணி இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறக்காது. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எந்த லக்கணங்களில் பிறந்தாலும் என்ன சொல்லலாம்னா, தர்மமே பண்ண வேண்டாத ராசி 3 ராசி தான். கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க தர்மம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க யார் என்ன சொன்னா, ஒன்லி அவர் யாரு? குரு. பாக்கியம் அப்படிங்கிறது இவங்க பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்தவர். அப்ப பாக்கியம் என்பது யார்? இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கடக லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும், மீன லக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும், விருச்சிக லக்கணத்துல போய் பிறந்தாலும், அப்பனை மட்டும் ஒழுங்கா மதிச்சுட்டு வந்திருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இவன் என்ன செய்வான் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இவர் கடக லக்கணத்துல போய் பிறந்தவன் அப்பனை மதிக்க மாட்டான், உறுதியாக மதிக்க மாட்டான். என்ன காரணம்? கடக லக்கணத்திற்கு 6, 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி தான் குரு. அப்ப கண்கட்ட பெண் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருப்பான். விருச்சிக இலக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொன்னான்னா, அந்த அவர் என்ன சொன்னான்னா 2, 5 கூடியவர். 2 என்பது என்ன சொன்னான்னா கர்மத்துல போய் போகும். 5 என்பது பூர்வ புண்ணியத்தோடு சம்பந்தப்படும். அப்ப பொருளா உயிரா அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்துடும். அப்ப அங்க தகப்பனை மதிக்காத ஒரு தன்மை எங்கேயோ என்ன சொன்னா வந்துடும். மீனத்துல போய் பாருங்க. மீனம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, அந்த குரு என்ன சொன்னா, ஒண்ணு லக்னாதிபதியும் 10 கூடிய கர்மஸ்தானாதிபதியும் வந்துருவார். அப்ப நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனத்துல போய் பிறந்தீங்கன்னா தகப்பனாரை நீங்கள் கணம் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னார். சரி, தகப்பனார் எங்களுக்கு கொஞ்ச காலம் இருந்தாரு, அதுக்கு பிறகு குரு.
குரு மதி, குருவை மதி. நீ குருவை இந்த லக்கணத்துல போய் பிறந்தவங்க யாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கடக லக்கணத்தில் பிறந்தவர் குருவை மதிக்கும் போது உச்சந்தலைக்கு வந்துட்டார். உச்சந்தலைக்கு வந்து எல்லாம் வந்து கையில வந்து சேர்ந்த பிறகு குருவை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடினார். செண்டத்து. அப்ப எப்பயுமே இது ஒரு கணக்கு. நான் நிறைய பேசுறேன். இப்ப நம்ம அசுவதி மகம் மூலத்துக்கு மட்டும் தேர்வு சொல்லிடுறோம். அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஏன் வந்து அவர்கள் வந்து இன்னமும் இந்த நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னா கொடுமையான சித்திரவதை பண்ணும்னு எல்லாரும் யூடியூப்ல போட்டு வந்து என்ன சொன்னா செய்வினை தோஷமுடைய நட்சத்திரம், பிதிரு தோஷமுடைய நட்சத்திரம், அப்படி இப்படின்னு போட்டு வந்து பிச்சை எடுத்துருவாங்க. ஏன் இதெல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பேப்பா, சொல்லிக்கிட்டே இரு, கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இரு. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுடா ராசான்னா, தீர்வு என்னத்த? தீர்வெல்லாம் இருக்குது, அவன் கட்டத்துக்குள்ளதானே இருக்கு. தர்மவான் என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்க இருக்கானே கடைசி நட்சத்திரத்துல. அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் பிறந்த காலத்தில் இருந்து இப்படி பிறந்துட்டீங்கன்னா என்ன சொன்னா, இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தோஷம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால், இப்ப எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா, தனுசு ராசியில மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல என்னுடைய லக்னாதிபதி உட்கார்ந்துட்டார். அப்ப என்னுடைய நிலைமையை பாருங்க. லக்னாதிபதி உட்கார்ந்துட்டாருன்னா என்ன சார், இளமையில் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருப்பாரு, எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. நான் உச்சந்தலைக்கு வருவதற்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான 1ஆம் பாதத்திற்கு உண்டான சூரியன் என்று சொல்லக்கூடியவன் தர்மவான். என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா, நான் தர்மம் செய்ய ஆரம்பித்தேனோ மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிற சுக்கிரன் வந்து எனக்கு தீமை செய்யவில்லை, செய்யல. அப்ப நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இது வச்சிருக்கான். மேசத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து மேசம் சிம்மம் தனுசுக்கு வந்து தர்மவான் இருக்கிறார் சூரியன். ரிஷவத்திற்கு வந்து தர்மவானும் கர்மவானும் இருக்காங்க. மிதனம் காற்று ராசிகளுக்கு போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து கர்மவானும் பாக்கியவானும் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்றான்னா, எதையுமே வந்து என்ன சொல்றோம், ஒன்றை வந்து வீழ்த்துவதற்கு, கர்மத்தை வீழ்த்துவதற்கு என்ன செய்யணும், அதற்கு அப்பாற்பட்டு என்ன சொல்றான்னா நிறைய வந்து அதை குழியில போட்டு பிதைக்கிற மாதிரி வந்து என்ன சொல்றானா, பாக்கியம்னா என்னது? பாக்கியம்னா என்ன சொல்றானா, பாக்கியம் என்பது 9ஆம் இடம். பாக்கியம் என்பது 9ஆம் இடம். அந்த பாக்கியத்துக்குண்டான அந்த கிரகத்தை நம்ம மதித்தோம் என்று சொன்னாலே போதும். மதித்து கணம் பண்ணணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்ன சொன்னான்னா, சூரியனையும் குருவையும் வச்சே வந்து என்ன சொன்னா, இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா சாதிக்க முடியாத அத்தனையும் சாதிக்கலாம். ஆனால் கர்மம் என்பது செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் என்பதற்கு தானே ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது. செவ்வாய் என்று சொல்லக்கூடியவனுக்கு ஈவு இறக்கமே வராது. காரணம் வந்து என்ன சொன்னா, வெற்றி, தன்னுடைய அனைத்து விதமான யோகங்களையும் அவன் அடையணும்னா அவன் எதை வேணாலும் செய்வான். எதை வேணாலும் செஞ்சுட்டு என்ன சொன்னானா, கடைசியில வந்து என்ன சொன்னானே, இந்த பல விதமான போர்க்குணமுடைய ஹிட்லர் முதல் கொண்டு முசோலினி முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து வந்து என்ன சொல்லலாம்னா, பாகிஸ்தான்ல ஆண்ட அத்தனை பேருமே வந்து கர்மப்பதிவு உடையவர்கள். இன்னைக்கு கூட இம்ரான் கானை வந்து என்ன சொன்னா கொண்டு போட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வக்கரத்தன்மை இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்திற்குள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அதர்மத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதுல வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு. ஒன்னும் பாக்கியவான் இருப்பாரு, இல்லைன்னா தர்மவான் இருப்பாரு. அந்த வழியில கடைப்பிடிச்சு போங்க, தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு போங்க. பாக்கியம் என்று சொல்லக்கூடிய தர்மம் பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தப்பித்துக் கொள்வீர்கள். நான் கஷ்டப்படுகிறேன், நான் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறேன் என்பதை வந்து நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு உங்கள் லக்கண கட்டத்திற்குள் ஒரு வெற்றிக்குண்டான அதிபதி இருக்கிறார். அவர் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ரிஷவ லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன சொல்றான்னா, தகப்பனால் பெரிய யோகம், தகப்பனால் பெரிய யோகம். ஏன்னா ஆரம்பத்திலே 3 புள்ளிகள் வந்து ரிஷவ லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு
சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரம், 3 பாதங்கள் இருக்கிறது. அப்ப தர்மவான் அங்கு இருக்கும்போது அந்த தர்மவானை மிதிக்கிறது, அந்த தர்மவானை எதுக்கிறதுக்கு தூண்டுறது யார் தெரியுமா? அப்பனை வந்து தலையை வெட்டிட்டு பதவியேற்ற எத்தனை அரசர்கள் வந்து முன்காலத்தில் முகலாயர்களில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏன் ரிஷப லக்கணம் சீரழியுது? ஏன் கன்னி லக்கணம் சீரழியுது? ஏன் வந்து மகர லக்கணம் சீரழியுது? என்ன காரணம்? அப்பன் இருக்கும்போது பிள்ளை அரசாட்சிக்கு வரணும்னு துடிக்க கூடாது. அப்ப என்ன சொன்ன? அப்பனை கணமணும். அப்பாவுக்கு என்ன சொன்ன? நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அப்ப அந்த அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காத தன்மையை வந்து உண்டாக்குவன் யாருன்னா அந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம். அதை செய்யக்கூடாது. இதே மன்ராசியில் போய் பிறந்தவர்கள் தகப்பனை வந்து என்ன சொன்ன? உயிருக்கும் மேலாக நீங்கள் மதித்து வாருங்கள், உங்களுடைய கர்மா வந்து உங்களை பாதிக்காது. அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா, காற்று ராசியில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்றான்னா, இவனுக்கு என்ன மண்டகணம் ஏறி போயிருந்து தெரியுமா? காற்று ராசியில போய் பிறந்தவனுக்கு காற்று ராசியில் வந்து ஆரம்பத்திலே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 2 இருக்குது. அப்ப அது வேற என்ன சொல்றான்னா காமத்திரிகோணம். அப்ப காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, நம்ம வந்து அந்த காமமும் செவ்வாயும் சேர்ந்து விட்டால் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் வந்து எனக்கு நிகர் எவனுமே இல்லை, நான் தான் சக்கரவர்த்தி, தசரதர் சக்கரவர்த்தின்னு வந்து இருமாப்பு கொள்ளக்கூடாது. அப்ப குரு என்று சொல்லக்கூடிய வயதுக்கு மூத்தோர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணி பாருங்க. ஏன்னா மிதனம், துலாமு, கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு பண்ணி பாருங்க. உங்க லக்கணம் ஜேன்னு இருக்கும். ஏன்னா என் லக்கணம் அது. எனக்கு ஜீவசமாதி வழிபாடு பண்ண பிறகுதான் உயர்ந்த லெவலுக்கு இந்த பேசுறதுக்கு உண்டான ஸ்பீச் வந்து தெளிவா வந்தது காரணம் அந்த இடத்துக்கு போன பிறகுதான். மதிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா அடப்புன்னு ஒன்று இருக்கு, திறப்புன்னு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் அசுவதி மகம் மூலம். இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து இவருடைய வாழ்க்கையில் சிறப்பு என்பது இருக்கிறது. ஏன்னா தர்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது. அப்ப என்ன செய்யணும்? இந்த 3 நட்சத்திரங்களுமே பிதிர் தோஷமுடைய நட்சத்திரங்கள். ஏன்னா இந்த லக்னத்துல போய் பிறந்தவனுக்கு சூரியன் சில நேரங்களில் சரியில்லாமல் போய்விடலாம். சூரியன் ஏடாகனமான அமைப்புல போய் உட்கார்ந்துருக்கலாம். அப்ப என்ன சொல்லணும்? டெய்லி எந்திரிச்சவன இந்த லக்கணத்தில் வந்து தர்மத்திரிகோண லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். முன்னோர்களுக்கு வந்து முறையா திதி கொடுக்கணும். கண்டிப்பாக தர்மம் பண்ணணும். யாருக்கு தர்மம் பண்ணணும்? குலதெய்வத்துக்கு தர்மம் பண்ணணும். இப்படி தர்மம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து அசுவதி, மகம், மூலம் இந்த 2 நட்சத்திரங்கள் ஓடும் போது நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பா உபவாசம் இருக்கணும். உங்க நட்சத்திரம் தான். அந்த உபவாசம் நீங்க இருந்து விரதம் விடுவதற்கு முன்னாடி காகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சாதம், கொஞ்சம் குழம்பு ஊற்றி, கொஞ்சம் வந்து என்ன சொன்னா அதுக்குண்டான கூட்டுகள்லாம் வச்சு ஒரு இலையில ஒரு தட்டில் இலைய வச்சு அழகாக வந்து என்ன சொன்னா தெய்வத்தை பரிபூரணமாக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. மாதத்தில் 1 நாள் தானே விரதம் இருக்க போகிறீர்கள். விரதத்துடைய பலன் வந்து உங்களுக்கு 100% வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப நீங்க இதை மட்டும் செய்யுங்க. அசுவதி மூலம் மகத்தில் கிரகம் இருந்தாலும், அசுவதி மகம் மூலத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வந்து என்ன செய்யணும். 2வது, அசுவதி மகம் மூலத்துல வந்து எனக்கு கிரகமே இல்லை, நான் ஜாலி மேனன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கட்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 3 கட்டமுமே தர்மத்திரிகோணங்கள் உங்களை லக்கண ரீதியா ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் வரும். அந்த ஆதிபத்தியம் வந்து சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அசுவதி மகம் மூலம் வருகின்ற எனக்கு வந்து நான் விரதம் இருக்க வேண்டிய தேவையில்லை சார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுல கிரகம் இல்லை, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏதாவது ஒரு கட்டமாக வரலாம். 2 குடையவனாக, 2, 6, 10 குடையவனாக வரலாம்,
3 7 11 கூடையவனாக வரலாம், 4 8 12 கூடையவனாக வரலாம், அல்லது 1 5 9 கூடையவனாக வரலாம். எனக்கு கிரகம் இல்லை, அதனால நான் நோ அப்படின்னு சொல்ல வேண்டாம். அந்த நட்சத்திரம் வருகின்ற போது யார் ஒருவர் உணவு வாங்கி கொடுங்க. உணவு மட்டுமல்லாது தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த கட்டத்தில் நீங்கள் ஜே 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 என்று இருப்பீர்கள். ஏன் தெரியுமா? சூரியன் என்று சொன்னால் தர்மம் செய்பவன், குரு என்று சொன்னால் பாக்கியத்தை கொடுப்பவன், குரு என்று சொன்னால் பாக்கியத்தை கொடுப்பவன், செவ்வாய் என்று சொன்னால் கர்மத்தை கொடுப்பவன். இவர்கள் 3 பேரும் ஆம்பளைங்க தான், 3 பேரும் ஆண் நட்சத்திரம் தான். செவ்வாயும் ஆண் நட்சத்திரம் தான், சூரியனும் ஆண் நட்சத்திரம் தான், குருவும் ஆண் நட்சத்திரம் தான். இவர்கள் உடைவட்ட நட்சத்திரத்தில், இந்த உடைவட்ட நட்சத்திரத்தில் ரொம்ப மோசமான ஆதிபத்தியம் உடையது செவ்வாய் தான். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய இந்த நபர்கள் கர்மத்திற்கு பாத்தியப்பட்டவர்கள். அந்த நட்சத்திரத்துல பிறந்த நானே சொல்றேன். என்ன காரணம்னா, நம்ம வாங்கி வந்த வரம் அதான். ஆனால் எதனால் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால் தர்மம் பண்ணியதால் ஜெயித்தேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்ன, இப்ப காலையில வரைக்கும் தர்மம் பண்ணிட்டு தான் வருவேன். சாயந்தரம் போகும்போது என்ன தர்மம் பண்ணிட்டு தான் போவேன். காரணம் என்ன சொன்னானே, என் கையில் இருக்கிறதை தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேன். அது அவர்களுக்கு பயன்படும் போது அது தர்மமாக மாறிவிடுகிறது. இதனால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால், உங்களுடைய லக்கண கட்டத்திற்குள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக அவசரப்படாமல் செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய கட்டத்திற்குள்ளும் என்ன சொன்னானா, தர்மவான் இருக்கிறான், பாக்கியவான் இருக்கிறான், அவர்களை கணம் பண்ணுங்கள். அப்ப சூரியனையும் குருவையும் கணம் பண்ணணும். சூரியன் என்று சொன்னால் சிவன், குரு என்று சொன்னால் சித்தர்கள், நம்முடைய அப்பாவளி உறவுகள் எல்லாமே குரு ஆதிபத்தியம் 9 கூடிய பாக்கியஸ்தானாது. அதனால் அசுவதி மகம் மூலத்தில் கிரகம் இருந்தால், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால், அங்க நட்சத்திரம் வருகின்ற என்று உபவாசம் இருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இதுக்கு காகத்திற்கு உணவளித்து விட்டு சிவன் கோவிலில் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னான். அசுவதி மகம் மூலத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் உபவாசம் இருங்கள். உபவாசம் இருந்து நீங்கள் என்ன சொன்னா, விரதம் விட்டு காக்காய்க்கு உணவு வச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாசத்துல ஒரு தடவை தான் செய்ய போறீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுடைய அற்புதமான நீங்கள் என்ன சொன்னா, தர்ம திரிகோணம், இந்த நட்சத்திரம் இருப்பது தர்ம திரிகோணம். அப்ப தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியம் உடைய நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பெரிய தர்மவானாகவும் உலகத்தில் சிறந்த ஆதிபத்தியமுடைய ஒரு நபராகவும் வளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஒரு நட்சத்திரத்துல இருக்குது இல்ல நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த கட்டம் என்பது உங்களுக்கு பாதிப்பு வராம இருக்குன்னா, இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா மாதத்தில் ஒரு முறை அந்த தர்மத்தை செய்தீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுக்கு அந்த எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதோ அல்லது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அதில் நீங்கள் உபவாசம் இருந்து கண்டிப்பாக தர்மம் பண்ணீர்கள் என்று சொன்னால் மேலும் மேலும் சிறப்பாக வருவீர்கள். எப்பயுமே கெட்டு போனவன் தான் பெரிய வெற்றி அடைவான். இது சாஸ்திரம். கெட்டு போனவன் தான் பெரிய வெற்றி அடைய முடியும். சந்தோஷமாக இருக்கிறவன் பெரிய வெற்றி அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு பசி இருக்காது. பசி எடுக்கின்றவன் தான் கர்மா. கர்மாவை நிறைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய லக்கணங்களை பாருங்க. மேசத்துல கர்மா இல்லை, ரிஷபத்துல கர்மா இருக்கா, மிதனத்துல கர்மா இருக்கா, கடகத்துல கர்மா இல்லை. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா சிம்மத்துல என்ன சொல்லலாம்னா கர்மா இல்லை. கன்னியில கர்மா இருக்கா, செவ்வாய் இருக்கார். துலாத்துல கர்மா இருக்கா, விருச்சிகத்துல கர்மா இல்லை. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா தனுசுல கர்மா இல்லை. மகரத்துல கர்மா இருக்காரா, கும்பத்துல கர்மா இருக்காரா. அப்ப எங்கெங்கெல்லாம் கர்மா இருக்குங்கிறத நல்லா பார்த்துடுங்க. ரிஷபத்திலும், அதாவது மண் ராசியிலும், மண் ராசி ஆகிய 3 ராசிகளிலும், காற்று ராசி ஆகிய 3 ராசிகளிலும் கர்மா இருக்கிறது. இவர்கள்தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். அதற்கு அங்கே தீர்வு இருக்கிறது. அதே தர்ம திரிகோணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நீங்களே எல்லாரும் ஜாலியா, நான் தான் தர்ம திரிகோணத்துல போய் பிறந்துட்டேனே எனக்கு எந்த வித பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க.
உங்க அசுவதி மகம் மூலத்துல வந்து ஒரு கிரகம் உட்காந்தாச்சுன்னா உங்களை பிச்சை எடுத்துரும். ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதுல அங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால நீங்களும் தர்மம் செய்யுங்கள். அப்ப தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீர்கள். அதனால வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா, ஜலராசி. ஜலராசியில வந்து என்ன சொன்னா, ஒன்லி பாக்கியவானாகிய குருவோடைய நட்சத்திரம் தான் இருக்கிறது. அந்த பாக்கியவானுடைய குருவோடைய நட்சத்திரத்துல அங்க வந்து இருக்கிற இடத்துல செவ்வாய் ஒருத்தர் நீசமாகிறாரா, அதுக்கடுத்து ஒருத்தர் சந்திரன் நீசமாகிறாரா விருச்சிகத்துல. அப்போ வந்து என்ன சொல்றான்னா வந்து அங்க யார் நீசமாகிறோம், புதன் நீசமாகிறாரா. அப்ப சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கிரகம் நீசமாகிறது. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கர்மக்காரனே வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகத்தில் நீசமாகிறான். புதன் என்று சொல்லக்கூடிய அலி நட்சத்திரம் அங்கே நீசமாகிறது. அதனால அவர்களும் என்ன சொல்றான்னா வந்து பாக்கியத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாக்கியத்தை பாக்கியமாக பயன்படுத்தணும். எல்லாருக்குமே சிக்னல் இருக்கு. சில பேர் அதிகமான போராட்டத்தை சந்திப்பவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பொருளாதார ராசி என்று சொல்லக்கூடிய மண் ராசியிலோ, அதற்கடுத்து என்ன சொல்ற காற்று ராசிகளில் போய் பிறந்தவர்களோ கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க. மேசத்தில் போய் பிறந்து அதுல வந்து அசுவதி மகம் தர்மத்திரி கோணத்தில் பிறந்து அசுவதி மகத்தில் மகத்தில் கிரகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து விருச்சிகம் தனுசுல போய் பிறந்து வந்து சந்திரன் அங்க போய் நீசமாயிடக்கூடாது, செவ்வாய் அங்க போய் நீசமாயிடக்கூடாது, புதன் நீசமாயிடக்கூடாது. இதெல்லாம் ஜோதிடத்துடைய ஒரு அதிபயங்கரமான சூத்திரங்கள், நுணுக்கங்கள் தான். 1க்கு 4 தடவை படிச்சா புரியும். அப்ப அசுவதி மகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அல்லது பிறந்திருந்தாலும் நீங்கள் அந்த நாளில் வந்து விரதம் இருந்து காகத்திற்கு வந்து உணவு வைத்து அதுக்கடுத்து விரதம் விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.